strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவோட மேட்ச் 1 ப்ரிவியூ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் தி ஐபிஎல் 2025 எங்க நடக்க போகுதுன்னா ஈடன் கார்டன்ஸ்ல நடக்க போகுது. ஸோ கேகேஆரோட ஹோம் கேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஒரு பேட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 90% ஆஃப் ஷவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றவங்க இந்த மேட்ச்ல. ஸோ மழை கண்டிப்பா வரும். அதுவும் கரெக்டா மேட்ச் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 80 to 90% ஆஃப் ரெயின் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்ச் நடக்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஸ்டில் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், அதாவது 1 hour எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஆஃப் 5 hours நடந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் ஒரு கிரிக்கெட் ஃபேனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கேமை என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட்டே மழைனால கேன்சல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூடே வந்து டோட்டலா ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கொடுத்துரும். ஹோப்ஃபுல்லி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 5 hours கேமாவது நம்ம பார்ப்போம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிகாஸ் நீங்க ஈடன் கார்டன்ஸோட ட்ரைனேஜ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம், பிளஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கிரவுண்டை கவர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கு. பட் முக்கியமா ஒரு விஷயம், மழை நிக்கணும், அதுதான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். பிளஸ் 60% தண்டர் ஸ்டார்ம்ஸ் வேற சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு அகைன்ஸ்டா தான் வந்து நிக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு ஹோப்போட இருப்போம், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ ரெண்டு டீமோட ஓவரால் ஹெட் டு ஹெட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு டீமும் 34 கேம்ஸ் விளையாடி இருக்காங்க. அதுல கேகேஆர் 20 கேம்ஸ் வின் பண்ணிருக்காங்க அண்ட் ஆர்சிபி 14 கேம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட்னு எடுக்கும்போது கண்டிப்பா கேகேஆர் டாமினேட் பண்ணிருக்காங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அடுத்த ஒரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கேகேஆர் அண்ட் ஆர்சிபி இன் ஈடன் கார்டன்ஸ், அதுல அவங்களோட ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா 12 கேம்ஸ் விளையாடி இருக்காங்க. அதுல 8 கேம்ஸ் கேகேஆர் வின் பண்ணிருக்காங்க, ஆர்சிபி 4 கேம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா எடுத்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் தான் ஆர்சிபியை டாமினேட் பண்ணிருக்காங்க இந்த ஐபிஎல் ஹிஸ்டரி, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீமும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் யூனிட்டோட உள்ள வராங்க. ஆர்சிபியும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி பவுலர்ஸும் எடுத்திருக்காங்க இந்த வாட்டி. இட்ஸ் கோயிங் டு பி a குட் ஃபர்ஸ்ட் கேம் இன் கேஸ் மேட்ச் நடந்தா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ பிச் ரிப்போர்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொல்கத்தால சொல்றதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. ஜென்ரலாவே பிளாட் ட்ராக் தான், சின்ன கிரவுண்டு, ஸ்டேடியம் தான் பெருசு தவிர கிரவுண்ட் வந்து ரொம்ப சின்னது. டியூ ஃபேக்டர் இந்த சீசன்ல பயங்கரமா இருக்கும். பிளஸ் இப்ப மழை வேற வந்துட்டு போகுது. ஸோ அதனால யார் டாஸ் வின் பண்றாங்களோ கண்டிப்பா போலிங் தான் எடுக்க போறாங்க. அண்ட் சேஸ் பண்ற டீமுக்கு தான் அந்த அட்வான்டேஜ் இருக்க போகுது, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த டியூ ஃபேக்டர்னால தான் வந்து பாத்தீங்கன்னா பிசிசிஐ புதுசா அந்த ஒரு ரூல் எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது கண்டிஷனல் பால் சேஞ்சிங்ன்ற மாதிரி, அதாவது செகண்ட் போலிங் போடுற டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 10 overs அவங்க வந்து பால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வித் அம்பையர் கன்சென்ட். அதாவது அம்பையர் வந்து ஃபீல் பண்ணாங்கன்னா நிறைய டியூ இருக்குன்னா ஸோ இன்னொரு பால் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுவாங்க அந்த ஒரு பர்டிகுலர் செகண்ட் போலிங் டீம் கேப்டனுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது இந்த ஐபிஎல், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது கைஸ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, அதாவது ஃபுல் 20 overs இந்த மேட்ச் நடக்க போறது இல்ல. ஸோ அதிகபட்சமா ஒன்னு 10 overs இல்ல மினிமம் 5 overs நடக்க போகுது இன்கேஸ் மேட்ச் நடந்தா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிளேயிங் 11 போகணும். நம்ம ப்ரிவியூல வந்து பாத்தீங்கன்னா டீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளேயிங் 11 பத்தி ப்ரெடிக்ட் பண்ணி பேசிருப்போம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இனிமேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வைஸ், அதாவது ஆப்போனன்ட்க்கு ஏற்ற மாதிரி பிளேயிங் 11 தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேகேஆரோட பிளேயிங் 11 குள்ள போவோம். ஸோ நான் கேகேஆர் ப்ரிவியூ தனியா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா, அதுல நான் என்ன பிளேயிங் 11 ப்ரெடிக்ட் பண்ணணும், கிட்டத்தட்ட சேம் பிளேயிங் 11 தான் இந்த மேட்ச்ல நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க கிட்ட நல்ல மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க, நல்ல ஒரு மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் அந்த ஒரு ஹிட்டிங் பவர் இருக்கு. சோ ஓப்பனிங்ல குவிண்டன் டிகாக், சுனில் நரேன் தாங்க இறங்கணும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அங்குஷ் ரகுவன்ஷி as an இம்பாக்ட் பிளேயரா நீங்க யூஸ் பண்ணலாம். அஜிங்கர் ஹானே as a கேப்டனா நம்பர் 4ல வரணும். 5ல வெங்கடேஷ் ஐயர், 6ல ரிங்கு சிங், 7ல ஆண்ட்ரூ ரசல், 8ல ரமன்தீப் சிங், 9ல ஹர்ஷித் ராணா, 10ல வருண் சக்கரவர்த்தி, 11ல நான் டெஃபினட்டா ஸ்பென்சர் ஜான்சன் தாங்க விளையாடுவேன் அஹெட் ஆஃப் ஆண்ட்ரிக் நார்கி. ஏன்னா ஆண்ட்ரிக் நார்கி கிட்ட அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு, இப்பதான் இன்ஜுரியில இருந்து வராரு. சோ எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாருன்னு தெரியாது. ஸ்பென்சர் ஜான்சன் அட்லீஸ்ட் அந்த ஒரு மேட்ச் ஃபிட்னஸ் இருக்கு, சாம்பியன்ஸ் டிராஃபில போலிங் போட்டு தான் வராரு. இம்பாக்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நான் வைபவ் வரவரா தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்லாஷ் மார்க்கண்டேன் கொடுத்திருக்கேன். ஆனா இந்த மேட்ச்ல நடந்தா 5-6 ஓவர் தான் நடக்க போகுது, அதுல ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா எஃபெக்டிவா இருக்க போறது இல்ல கண்டிஷன்ஸ், அதனால நான் வைபவ் வரவரா தான் யூஸ் பண்ணுவேன். சோ இந்த பிளேயிங் 11ல ஒண்ணு வேணா பண்ணலாங்க, அதாவது பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணலாம். நான் வந்து ஒரு ப்ராப்பர் பிளேயிங் 11 சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணலாம். லைக் பிளேயர்ஸ் லைக் ஆண்ட்ரூ ரசல், ஓகே, வெங்கடேஷ் ஐயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் விளையாடலாம், அதாவது ரகுவன்ஷி அண்ட் ரஹானேக்கு முன்னாடி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன். சோ இதுதான் என்னோட ஒரு பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் ஃபார் கேகேஆர் இந்த மேட்ச்ல. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி பிளேயிங் 11 குள்ள போவோம். சோ நான் ஆர்சிபி ப்ரிவியூல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேயிங் 11 ப்ரெடிக்ட் பண்ணிருப்பேன். பட் இந்த மேட்ச்ல சில சேஞ்சஸ் பண்ணிருக்கேன், ஏன்னா அக்கார்டிங் டு த கண்டிஷன்ஸ். சோ ஓப்பனிங்ல ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி தாங்க இறங்கணும். நம்பர் 3ல ரஜத் பட்டிடார் வரணும், நம்பர் 4ல ஜிதேஷ் சர்மா, நம்பர் 5ல லிவிங்ஸ்டன், நம்பர் 6ல குணால் பாண்டியா, நம்பர் 7ல டிம் டேவிட், 8ல மனோஜ் பேண்டேஜ் as an இம்பாக்ட் பிளேயர், அண்ட் 9ல புவனேஸ்வர் குமார், 10ல ஜாஸ் ஹேசல்வுட் அண்ட் 11ல எஸ் தயால். இம்பாக்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா நான் ரசிக் சலாம வந்து கண்டிப்பா ஆட் பண்ணுவேன். சோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆக்சுவலா பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் பண்ணிருந்தேன் பாத்தீங்களா ஆர்சிபி ப்ரிவியூல, அதுல நான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டிம் டேவிட் நான் சேர்க்கல, அதுல நுவான் துஷாரா தான் சேர்த்திருந்தேன். ஏன்னா ஆர்சிபிக்கு ஜென்ரலா அந்த ஒரு போலிங் டெப்த் வேணும். சோ நுவான் துஷாரா
புவி, ஏசலூட் 3 பேருமே ரெகுலரா விளையாண்டாங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கோரா இருந்தாலும் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். ஏன்னா 3 பேருமே நல்லா நியூ பால்லயும் போடுவாங்க, டெத்லயும் நல்லா போடுவாங்க. பட் சின்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ்டு ஓவர்ஸா இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் மேட்ச் நடந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பேட்டிங் ஃபயர் பவரும் கண்டிப்பா தேவை ஆர்சிபிக்கு. அந்த வகையில நான் டிம் டேவிட் ஆட் பண்ணியிருக்கேன். மனோஜ் பேண்டேஜ்ன்ற ஒரு பிளேயரை லாஸ்ட் டைமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. இந்த முறை அவரை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு ஹார்ட் ஹீட்டர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவரு. பட் அவருக்கு பதிலாக எனக்கு என்னவோ இவங்க தேவதத் படிக்கல விளையாடுவாங்கன்னு தோணுது. எந்த அளவுக்கு தேவதத் படிக்கல் கிளிக் ஆவாருன்னு தெரியாது கைஸ். மேபி ஒரு அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸ்ல படிக்கல் வேணா செட் ஆகலாம். ஆனா ஒன்ஸ் பவர் பிளே தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கல் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாருன்னு தெரியாது. ஏன்னா சூப்பரான ஒரு மிடில் ஆர்டர் வச்சிருக்காங்க, நல்லா ஹார்ட் ஹீட்டர்ஸா வச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் வச்சுட்டு இவங்க ஓப்பனிங்ல படிக்கல் விளையாண்டாங்கன்னா அது பெருசா கிளிக் ஆகாதுன்னு என்னோட ஒரு ஃபீல். நான் இருந்தேன்னா கண்டிப்பா விராட் அண்ட் ஃபில் சால்ட் தான் ஓப்பனிங் இறக்குவேன். விராட் நம்பர் 3ல நீங்க தள்ளிட்டீங்கன்னா அப்புறம் கண்டிப்பாவே அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த டீமோட ஃப்ளோ வந்து கெடும்ன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. விராட்டுக்கு பெஸ்ட் பொசிஷன் ஓப்பனிங் தான் மக்களே. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளேயிங் லெவன் ப்ரெடிக்ஷன் கிளிக் ஆகும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும்ல, 2 டீமோட பிளேயிங் லெவன் இதுவா இருந்தா பெட்டரா இருக்கும் கைஸ் இந்த கண்டிஷன்ஸ்க்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ இந்த மேட்ச்ல யாரு ப்ரோ வின் பண்ணுவாங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா சிம்பிள்ங்க. அதாவது 2 டீமுமே வந்து நல்ல ஒரு பேட்டிங் ஹெவி டீம், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சின்ஸ் கேகேஆர் அவங்க ஹோம்ல விளையாடுறதுனால ஆப்வியஸ்லி அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். பிளஸ் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, லைக் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன். அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குமே அந்த ஒரு மிஸ்ட்ரி வச்சிருப்பாங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது கண்டிப்பா வந்து கேகேஆருக்கு வின்னிங் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஒரு 52% இருக்கு. ஆர்சிபிக்கும் நம்ம 48% கொடுப்போம், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சோ கேகேஆர் தான் மோஸ்டா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஸ்டில் இந்த மேட்ச் நடந்ததுன்னா யார் டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜும் இருக்குன்றத நான் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். சோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.